அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி இறைவன் தந்த வரப்பிரசாதம் அல்லவா? அதை ஒருபோது இழந்து விடாதவாறு நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். இன்றொரு நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 60 இறை வார்த்தை 1-3 முடியும். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். பிரைஸ்தலான். நாம் ஆண்டவருக்குள் இருக்கும்போது, அதாவது ஆண்டவரை தேடாதவர்கள் மேல்தான் இருள் சொல்லுமாம். நாம் ஆண்டவரை தேடும்போது அவர் நம்மீது எழுந்தருள்வாராம், அவரது மாட்சி நம் மீது தோன்றுமாம். அப்போ அவருடைய ஒளி நம் மீது தோன்றும் போது நாம் எப்படி இருப்போம்? நிறைவுள்ளவர்களாக, பிறருக்கு எடுத்துக்காட்டவர்களாக, முன்மாதிரியாக நாம் இருப்போம். அப்படி இருந்தால்தான் பிற இனத்தார் நம்மளிடம் ஆலோசனை கேட்பதற்குண்டான வல்லமை அவர் தருவார். பாகுபாடின்றி யாராக இருந்தாலும், எளியவராக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், நம்மளை ஆலோசனை சொல்வதற்காக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் பாகுபாடின்றி நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தான் நாம் இறைவனுக்குரிய மக்கள், இறைவனுடைய பணியை நாம் செய்கிறோம். உங்களையும் எங்களையும் அழைத்த தேவன் கண்டிப்பாக நிறைவுள்ளவர். ஒருபோது நமக்கு குறையே செய்ய மாட்டார். செய்வாரா? குறை செய்பவராவர் இல்லை. அதனால்தான் நம்மீது அவருடைய எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. நம் அனைவர் மீதும் ஆண்டவரின் மாட்சி உதித்துள்ளது. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிறார், நம்மளை செயல்படுத்துகிறார், பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி நம்மளை அழைக்கிறார். அந்த அழைப்பு, அவர் அழைத்த அழைப்பு ஒரு நாள் வீண் போகாதவாறு நாம் நடந்தோம் என்றால் ஆட்சி செய்வர்கள் கூட உங்களை நோக்கி வருவார்கள். மன்னர் உன் உதயக்கதிர் நோக்கி நடைபோடுவர். ஆட்சி செய்கிறவங்க மன்னர் தானே நமக்கு இல்லையா? அப்போது ஆட்சி செய்வர்கள் கூட உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அப்போ எல்லாமே நாம் இறைவனோடு இணைந்து நடக்கும்போது, நியாயமாக நடக்கும்போது, நேர்மையாக நடக்கும்போது தான் நமக்கு நிறைவான ஆசீர் கிடைக்கும் இல்லையா? இந்த ஆசீரை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லையா ஆண்டவரே? நீர்தாமே உம்முடைய இரக்கத்தால் எங்களை நிரப்பி நாங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவரே மனங்கொணாமல், ஒரு பிள்ளை தந்தையிடம் கேட்கும்போது எது தேவையோ அதை அனைத்தும் நீர் செய்து கொடுக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே, உமக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்வோம்? எந்த விதத்தில் நன்றி சொல்வோம் ஆண்டவரே? நீர் விரும்பியபடி நாங்கள் நன்றி சொல்லும்படி எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. எந்த வகையில் நான் உமக்கு நன்றி செலுத்த வேண்டும், எந்த வகையில் நான் உமக்கு இருக்க வேண்டும், எந்த வகையில் நான் உமக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் நீர் ஒவ்வொரு விதமாக தூண்டி ஒவ்வொருவருக்கும் தூய ஆவின் வல்லமை கொடுத்து உம்மோடு இணைந்து நடக்கும்படி நீர் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்படி நீர் செய்யப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.